சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்கராயன் குளத்தில் கைது செய்யப்பட்டு 9 தமிழிளைஞர்கள். உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. அம்பாறையில் போதைப்பொருள் வியாபாரி குழு அசங்க கைது. மேலும் 3 காவல்துறை வலைவீச்சு. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் வாகனங்கள். 1025 வாகனங்களை ஏலத்தில் விட இலங்கை சுங்கம் தீர்மானம். போலி இறக்குமதி மூலம் $700 மில்லியன் வெளிநாட்டுக்கு கடத்தல். சிக்கிய இலங்கை பிரபல்ய தனியார் நிறுவனம். எங்களை கரப்பான் பூச்சி என அழைத்தமைக்கு நன்றி. இந்திய தலைமை நீதிபதிக்கு அபிஜித் தீப்கே வாழ்த்து. அமெரிக்காவை ஆதரித்தால் தாக்குதல் நிச்சயம். இங்கிலாந்து மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் நேரடி எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி அக்கராயங்குளத்தில் வனவிலங்கு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளின் கூட்டுக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ள 9 தமிழர்களில் ஒருவருக்கு திடீரென்று உடல்நலம் மோசமடைந்ததால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் அதிரடி படையினர் பணிகளுக்கு இடையூறு விளைவித்ததான குற்றச்சாட்டில் உள்ளூர் பண்ணை ஒன்றில் பணியாற்றியுள்ள இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரையன்குளம் முட்கொம்பன் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை அழித்து பண்ணை உருவாக்கப்பட்டதான குற்றச்சாட்டில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய ஒரு விவசாய பண்ணை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து இந்த முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பண்ணையில் இருந்த கனரக இயந்திரங்களை வனவிலங்கு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழு பறிமுதல் செய்ய முனைந்த போது அங்கு பணியில் இருந்தவர்கள் அதை செய்ய விடாமல் தடுத்துள்ளதோடு தாக்க தொடங்கியதாக வனவிலங்கு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அங்கிருந்த மக்களை எச்சரிக்கும் வகையில் அதிரடிப்படை வீரர்கள் வானத்தை நோக்கி எச்சரிக்கை வீட்டுகளை தீர்த்துள்ளனர். இந்த மோதலில் காயமடைந்த 4 அதிரடிப்படையினர் கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் 9 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கிய இந்த பண்ணை மீது நடத்தப்பட்ட இந்த அதீத பலப்பிரயோகம் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாறை உகன பகுதியில் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க என்று அழைக்கப்படும் பிரபல போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் மேலும் 3 கைது செய்வதற்குரிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் உகன காவல் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குடு அசங்க என்று அழைக்கப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இன்று அதிகாலை மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் பொழுதே சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியின் பிரதான போதைப்பொருள் வியாபாரி ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குடு அசங்க ரகசியமாக போதைப்பொருள் விநியோகத்தை முன்னெடுத்து வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடமிருந்து 250 மில்லிகிராம் ஹெரோயின், ஒரு தொகை ரொக்கப்பணம் மற்றும் கை தொலைபேசி என்பனவற்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். சந்தேக நபருடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் மேலும் 3 கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் விடுவிக்கப்படாமல் உள்ள சுமார் 1025 வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அல்லது விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 625 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகுவதாகவும் இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1025 வாகனங்களை அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களில் எந்தவிதமான சுங்க குற்றங்களும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி எவ்வித சுங்க குற்றங்களுமின்றி விடுவிக்கப்படாத வாகனங்களை சுங்க கட்டளை சட்டத்தின் 129வது பிரிவுக்கமைய ஏலம் விடுவதற்கோ அல்லது விற்பனை செய்வதற்கோ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் எந்தவொரு பொருளையும் 1
மாதத்திற்குள் அதற்குரிய அனைத்து வரிகளையும் செலுத்தி விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் குறித்த சட்டத்தின் கீழ் அவற்றை விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு தேவையான வரித்தொகையை அறவிட்டுக் கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உரிய வரிகளை செலுத்திய பின்னர் எஞ்சியிருக்கும் தொகையை கொண்டு துறைமுகம் மற்றும் களஞ்சிய கட்டணங்களை செலுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு மாதத்துக்கு மேலாக துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்படவில்லை எனில் அது குறித்து துறைமுக கட்டுப்பாட்டாளர் இலங்கை சுங்கத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நியாயமான காரணத்தினால் குறித்த வாகனங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போயுள்ளதாக ஏதேனும் இறக்குமதியாளர் அறிவிக்கும் பட்சத்தில் அது குறித்து பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புகழ்பெற்ற தனியார் நிறுவனம் ஒன்று 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தற்போது அம்பலமாகியுள்ளது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி இந்த பாரிய மோசடி நடவடிக்கையில் குறித்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. குறித்த பாரிய அளவிலான நிதி மோசடியினூடாக நாட்டின் 21 முன்னணி நிறுவனங்கள் பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவற்றில் 6 நிறுவனங்களின் தொடர்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தின் இயக்குநராக நடித்து குறித்த மோசடியை வழிநடத்தியுள்ளதாக தெரிவித்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபரை கைது செய்த போது அவரிடமிருந்து பெருந்தொகையான வெளிநாட்டு பணம் மற்றும் 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொகுசு கார், தங்க பொருட்கள் ஆகியவற்றை குற்றப்புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள 36 நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் 10,000க்கும் மேற்பட்ட தடவைகளில் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த பணத்தை கொண்டு நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட எந்த பொருட்களும் சுங்கப்பதிவேடுகளில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா பிரதான நகரில் சில சமாதான நீதவான்கள் சத்திய பிரமாண கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வரும் பொதுமக்களிடம் சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சமூகத்துக்கு இலவச சேவையாற்றும் நோக்கில் வழங்கப்படும் சமாதான நீதவான் பதவி அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தகுதியற்ற நபர்களுக்கு இந்த பதவிகள் வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நுவரெலியாவில் பிரமாண பத்திரங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களை இலவசமாக அத்தாட்சிப்படுத்தி மக்களுக்கு சேவை வழங்குவதற்காகவே நீதி அமைச்சினால் சமாதான நீதிவான்கள் நியமிக்கப்படுகின்றனர். அத்துடன் கிராமிய மக்களிடையே சமாதானம், ஒற்றுமை மற்றும் சமூக நலப்பணிகளில் சேவை மனப்பான்மையுடன் ஈடுபட வேண்டும் என்பதும் அவர்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஆனால் நுவரெலியாவில் சில சமாதான நீதிவான்கள் விண்ணப்ப படிவங்களை நிரப்பிக் கொடுத்தல், ஆவணங்களை உறுதிப்படுத்தல் மற்றும் கையொப்பமிடுதல் போன்ற சேவைகளுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வசூலிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறிப்பாக தோட்ட பகுதிகள் மற்றும் தொலைதூர கிராமங்களில் இருந்து வருகின்ற மக்களின் அவசர தேவைகளை பயன்படுத்தி குறித்த முறைகேடுகள் அரங்கேறுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமாதான நீதிவான்கள் இலவசமாக சேவை வழங்க வேண்டும் என நீதி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதோடு பதவியேற்ற போது அதற்கான உறுதிமொழியையும் வழங்குகின்றனர். இருப்பினும் அந்த விதிமுறைகள் மீறப்படுவதாக கூறப்படுகின்ற நிலையில் சம்பந்தப்பட்ட சமாதான நீதிவான்கள் குறித்து விசாரணைகளை நடத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நீதி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் உட்பட இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள விரும்பும் இலங்கை யாத்திரிகர்களுக்கான விசா எனப்படும் நுழைவு விசைவுகள் தகுதி அடிப்படையில் வழங்கப்படும் என கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்காவின் புத்த சாசனம், சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு பரிந்துரைக்கப்படும் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட யாத்திரை குழுக்களுக்கு மட்டுமே கட்டணமில்லா விசாக்கள் வழங்கப்படும் என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை மக்களுக்கு விரைவாகவும் சிரமமின்றியும் விசாக்களை வழங்குவதை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதாக அறிவித்துள்ள தூதரகம் கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், அம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள இந்திய தூதரக விண்ணப்ப மையங்கள் மூலமாக விண்ணப்பதாரிகள் இணையத்தினூடாக ஆன்லைன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. விசா சேவை வழங்கும் முகவர் நிறுவனம் மாற்றப்பட்டால் கட்டணமில்லா விசா வழங்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது புதிய சேவை நிறுவனம் செயல்பட தொடங்கியுள்ளதை தொடர்ந்து இந்த வசதி மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஸ்ரீலங்காவின் புத்த சாசனம், சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு பரிந்துரையற்ற அனைத்து 70 வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணம் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் முஸ்லிம் பேரவையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் இடம்பெறுவார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமைக்குழு கூட்டத்தின் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார்.
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமைத்துவ குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் கூட்டணியின் பிரதிநிதியாக அதன் பிரதி தலைவரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினரான பரத் அருள்சாமியும் இந்த பேரவையில் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் பரத் அருள்சாமி ராதாகிருஷ்ணனுக்கு துணையாக செயற்படுவார் என்றும் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இன்று அதிக வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. அத்துடன் சப்ரகமுவ மேல் வடமேல் மாகாணங்களிலும் சில மாவட்டங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச் சுட்டனின் தாக்கம் காரணமாக இன்று பகல் வேளையில் கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு முதல் கொழும்பு, காலி ஊடாக மாத்திரை வரையான கடற்பரப்புகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் அடிக்கடி காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் இதனால் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தளம் முதல் மன்னார், காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளிலும் காலி முதல் அம்பாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளிலும் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கசீஸ் போதைப்பொருளுடன் கனடா நாட்டவர் ஒருவர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை புத்தளம், தலுவ கடற்கரை பகுதியில் கடற்படையினரும் நுரச்சோலை காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது கடத்தலுக்கு தயாராக வைக்கப்பட்ட 80 கிலோகிராமுக்கும் அதிகமான வீடு இலை தொகையும் அதை ஏற்றிச் செல்லவிருந்த கனரக வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 20 கிலோகிராம் கசீஸ் போதைப்பொருளை இலங்கைக்குள் கடத்த முயன்ற கனடா நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்டுள்ள போதைப்பொருளின் சந்தை பெறுமதி 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுதே குறித்த சந்தேக நபர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு கடத்தப்படுவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த பீடி இலை தொகுதியுடன் வாகனம் ஒன்றையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கடற்படையின் தம்பபண்ணி நிறுவனம் மற்றும் நுரைச்சோலை காவல்துறையினர் இணைந்து புத்தளம், தலுவ கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் பொழுது குறித்த வீடு இலை தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த வாகனத்தில் 20 உரப்பைகளில் அடைக்கப்பட்ட 800 கிலோகிராமுக்கும் அதிகமான வீடு இலைகளை காவல்துறையினர் இதன் பொழுது பறிமுதல் செய்துள்ளனர். கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ள வீடு இலை தொகுதியும் லொரியும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நுரைச்சோலை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகியதை தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் முடிவுற்ற நிலையில் தங்களை கரப்பான்பூச்சிகள் என்று அழைத்த தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு நன்றி என சிஜேபி எனப்படும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். தான் கரப்பான் பூச்சிகள் என்று தெரிவித்த கருத்து திரிக்கப்பட்டு விட்டதாக இந்தியாவின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்த நிலையில் அவ்வாறு தங்களை அழைத்து தலைமை நீதிபதிக்கு நன்றி என சிஜேபி எனப்படும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்தார். அவர் தங்களை கரப்பான் பூச்சிகள் என்று அழைக்காமல் இருந்திருந்தால் தான் இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு வழக்கில் கருத்து வெளியிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேலையில்லாத இளைஞர்கள் சிலர் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி கரப்பான் பூச்சிகளைப் போல நடப்பதாக கருத்து தெரிவித்தார். அவரது அந்த உவமை சமூக ஊடகத்தில் வேகமாக பரவிய நிலையில் மறுநாள் மே 16ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்த அபிஜித் திப்கே கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தொடக்கப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் அறிவித்தார். தனது அமைப்பில் இணைவதற்கு வேலைவாய்ப்பு பெற்றவர்களாகவும் சோம்பேறியாகவும் எப்போதும் இணையத்தில் இருப்பவராகவும் தொழில்முறையாக குதர்க்கமாக பேசக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று அறிவித்தார். இதையடுத்து கரப்பான் பூச்சி பேரில் சமூக வலைதளங்களில் பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் வந்தன. அதன் பிற்பாடு நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லி
ஜந்தர் மந்தரில் அபிஜித் போராட்டம் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் இந்த போராட்டம் பெரும் கொதிநிலையை ஏற்படுத்திய நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று பதவி விலகிய பின்னர் தங்களை கரப்பான்பூச்சிகள் என்று அழைத்த தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு நன்றி என சிஜேபி எனப்படும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் கிப்கே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை ஆதரித்தால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் என இங்கிலாந்து மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்த நிலையில் இருதரப்பும் மீண்டும் மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தொடர்ந்து 13 நாட்களாக இரவில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்த அமெரிக்க ராணுவம் நேற்று நள்ளிரவு எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. கடந்த 2 வாரங்களில் முதல் முறையாக அமெரிக்கா தனது தாக்குதலை நிறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரில் அமெரிக்காவுக்கு வளைகுடா நாடுகள் உதவக்கூடாது என ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் இங்கிலாந்தின் விமான தளங்களை பயன்படுத்தியதாக தகவல் ஒன்று வெளியான நிலையில் ஈரான் நேரடியாக இங்கிலாந்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுடனான எந்த ஒரு போரிலும் அமெரிக்காவை ஆதரித்தால் இங்கிலாந்து நிச்சயம் மற்றும் முறையான இலக்காக கருதப்படும் என்று இரு வளைகுடா நாடுகளுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் எந்த ஒரு தாக்குதலில் இருந்தும் நாட்டினை பாதுகாக்க ஆயுதப்படைகள் தயாராக உள்ளதாக இங்கிலாந்து அறிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அக்கராயன் குளத்தில் கைது செய்யப்பட்டு 9 தமிழிளைஞர்கள். உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. அம்பாறையில் போதைப்பொருள் வியாபாரி குழு அசங்க கைது. மேலும் 3 காவல்துறை வலைவீச்சு. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் வாகனங்கள் 1025 வாகனங்களை ஏலத்தில் விட இலங்கை சுங்கம் தீர்மானம். போலி இறக்குமதி மூலம் $700 மில்லியன் வெளிநாட்டுக்கு கடத்தல். சிக்கிய இலங்கை பிரபல்ய தனியார் நிறுவனம். எங்களை கரப்பான்பூச்சி என அழைத்தமைக்கு நன்றி. இந்திய தலைமை நீதிபதிக்கு அபிஜித் கிப்கே வாழ்த்து. அமெரிக்காவை ஆதரித்தால் தாக்குதல் நிச்சயம். இங்கிலாந்து மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் நேரடி எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.